இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ஒரு வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என் கையில் ஒரு ஃபோன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஃபோனுக்குள்ளார ஒரு படம் இருக்குது. ஸோ இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடி வச்சு நின்றுக்கிட்டு இருக்கு. இது இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வரையதா பிளான் போட்டு இருந்தேன். அன்றைக்கி கொஞ்சம் வேலை இருந்ததால் வரைய முடியல. ஸோ இன்றைக்கி இந்த பொண்ணை எக்ஸாம்பிளாக வச்சு கலர் பென்சிலை எப்படி வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து குயிக்காக சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு தனித்தனியாக டீட்டெயில்டாக வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கான தனித்தனி வீடியோவை நம்ம போட்டுருவோம். ஸோ இந்த வீடியோவை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களோ அவங்களாம் மறக்காமல் கீழே ரெட் கலரில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அடித்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் டுட்டோரியல் வீடியோஸ் உங்களுக்கு வரும். என்னோட பேர் ஸ்ரீதர். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நண்பர்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அவுட்லைன் வந்து ஆல்ரெடி போட்டு வச்சுட்டேன். நம்ம கலர் பென்சில் ட்ராயிங் வரைய போகிறோம் அப்படின்னாக்கா எப்போவுமே என்ன பண்ணுவோம்? ஸோ அந்த அவுட்லைனை வந்து லைட் ஆக்குவோம். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பென்சில் யூஸ் பண்ணுறப்போ நார்மலாக நம்ம அவுட்லைன் போட்டிருக்கக்கூடிய அந்த பென்சிலோட தூள்லாம் ஒட்டாது. ஸோ அதனால் நீட்டட் எரேசர் யூஸ் பண்ணி நான் அந்த அவுட்லைனை வந்து லைட் ஆக்கிக்கிறேன் கொஞ்சமாக. இப்போ பார்த்திங்கன்னா லைட் ஆக்கிட்டேன். ஸோ இப்போது இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த பொண்ணோட மூஞ்சை பார்த்தோம் அப்படின்னாக்கா இதில் என்னென்ன கலர் இருக்குன்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம நோட்டீஸ் பண்ணணும். ஸோ அதை பார்த்திங்கன்னா ஃபேஸோட கலர் ஆரஞ்சு கலர் அப்புறம் எல்லோ கலர் இதெல்லாம் மிக்ஸ் ஆகி அந்த பொண்ணோட ஃபேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நம்மளும் அந்த கலர் பென்சிலில் என்னென்ன கலர் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டூம்ஸோட சூப்பர் சாஃப்ட் அப்படிங்கிற அந்த பென்சில். கலர் பென்சிலை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே லைட் கலர்லேருந்து டார்க் கலருக்கு மூவ் ஆகணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் கலர் இருக்கு இல்லையா? ஸோ பீச் கலர்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து நான் வந்து ஒரு சின்ன பார்ட்டாக பேஸ் லேயர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஆரஞ்சு கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே எல்லோ கலர் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி கலர் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்து அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கலர் கொடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாகவே கொடுங்க. டோட்டலாக எல்லா இடத்துலையும் லைட் கலர் கொடுத்துட்டு அப்புறம் டார்க் கலர் கொடுக்காதீங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் நான் லைட் கலர்லாம் கொடுத்துட்டு அதுக்கு மேலே லேயர் ஆட் பண்ணுறேன். ஸோ வந்து பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஃபேஸோட கலர் வந்து பீச் கலர். ஸோ அந்த கலர் நான் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் ஷேடிங்கான ஆரஞ்சு கலரும் அதுக்கு மேலே எல்லோ கலர் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அந்த ப்ரௌன் கலர்லாம் எடுத்து ஒரு சில இடத்துலலாம் நம்மளோட அந்த ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இந்த குழந்தையோட மூஞ்சில் ஒரு சில இடத்துல அந்த கோடெலாம் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரௌன் கலர் லைட் ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்னஸான ஷேடு வேணுமோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், டார்க் ப்ரௌன். ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா லைட்டான அந்த ஃபேஸ் டோனை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஷேடிங்காக இருக்கக்கூடிய அந்த கலர்லாம் கொடுக்கணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கலர் பென்சிலை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கரெக்டான வேன்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் யூஸ் பண்ணி நான் அந்த ஐப்ரோஸ் எல்லாம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். கோடாக போட்டு தான் நம்ம ஐப்ரோஸ்லாம் வரையணும். இதுக்கெல்லாம் நம்ம தனியாக வீடியோ போடுவோம். நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நான் போட தயார். ஸோ அப்புறம் அந்த ஃபேஸோட அவுட்லைன் வந்து நான் போட்டுக்கிட்டேன். ஏன்னா முடி வந்து பிளாக் கலரில் இருக்கிறதால பிளாக் கலர் வச்சு போட்டுக்கிட்டேன். ஸோ நோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அந்த பிளாக் கலர் கொடுக்காம ஸ்கின் டோன் கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிளாக் கலர் யூஸ் பண்ணுறேன். ஸ்கின் டோன் ரியலிஸ்டிக்காக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா பிளாக் கலர் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பிளாக் கலர் வந்து நீங்கள் வந்து ஷேடிங் யூஸ் பண்ணுறப்போ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து லைட்டாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா பிளாக் கலர் வந்து டோட்டலாக அப்படியே அடிச்சு விட்டோம் அப்படின்னா கேவலமாக மாறி போயிடும். ஸோ அந்த மாதிரி ஸ்கின் டோன் வந்து ரியலிஸ்டிக்காக வேணும்னா இப்போ பார்த்திங்கன்னா இந்த சின்னில் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி லைட்டாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி லைட்டாக வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் ரியலிஸ்டிக் வந்து கிடைக்கும். அதாவது நீங்கள் வரையக்கூடிய அந்த பிக்சர் ரெஃபரன்ஸ் பிக்சருக்கும் உங்களோட பிக்சருக்கும் ஓரளவுக்கு நல்லாவே மேட்ச் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டூம்ஸோட கலர் அப்படிங்கிறதால ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. சீப்பஸ்ட் கலர்லாம் நீங்கள் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸாக இருந்தால் இதுவே போதுமானது. ஸோ பாருங்கள், அப்புறம் வந்து டோட்டலாக வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பேசிக்கான கலர் வந்து கொடுத்துடுங்க ஃபேஸுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணுங்கள். இப்போ அந்த காதெல்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் டீட்டெயில்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த கம்மல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக நான் வந்து அப்ளை பண்ணுறேன். நமக்கு ஈஸியாக எந்தெந்த இடத்துல வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து முடிக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணிடணும். முடியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கவனமாக வரைங்க. அதுதான் நான் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று. ஏன் அப்படின்னாக்கா முடிக்கெலாம் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு டைம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஒழுங்காக கிடைக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா அந்த டைரக்ஷன் தான். நீங்கள் அந்த முடியோட டைரக்ஷன் எங்கெங்கே போகுதுன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் நல்லா கிளியராக பார்த்து அதே மாதிரி உங்களோட பென்சிலில் வந்து நீங்கள் டைரக்ஷன் போட்டிங்கனாலே அதுதான் முடி. ஸோ பென்சில் ட்ராயிங்காக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம ஒரே பென்சில் வச்சு எப்படியாவது அடிச்சு விட்றலாம். கலர் பென்சில் ட்ராயிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த முடியெல்லாம் பார்த்திங்கன்னா லைனாக நல்லா தெரிஞ்சால் தான் அது பார்க்குறதுக்கு ரியலிஸ்டிக்காக தெரியும். ஸோ இந்த குழந்தையோட முடியெல்லாம் பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துல போயிருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ நான் எப்படி அதை பார்த்து அதை அப்சர்வ் பண்ணி கரெக்டாக அந்த முடியெல்லாம் போட்டுட்ருக்கேன்னு பாருங்கள். நான் கூட எக்ஸாக்டாக அந்த முடியை வந்து நான் போடலை. ஜஸ்ட்டு இந்த டைரக்ஷனில் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு நானாகவே போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு இன்னும் ரியலிஸ்டிக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடியை வந்து நீங்கள் டைரக்ஷன் நல்லா கரெக்டாக பார்த்து போடுங்க. ஸோ கலர் பென்சிலை பொறுத்த வரைக்கும் முடி வந்து பார்த்திங்கன்னா வெறும்
பிளாக் கலர்லேயே முடிஞ்சிடாது. அதில் வந்து அந்த ஷேடிங்லாம் அடிக்கும் இல்லையா, சன்லைட். ஸோ அதனால் ப்ரௌன் கலர் ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் முடியல இருக்குது. அதுக்கும் டீட்டெயில் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி டீட்டெயிலாக நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முடியெல்லாம் தொங்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த சைட்லலாம் காற்றுல பறக்கிற முடி, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வரையக்கூடிய அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ரியலிஸ்டிக்காக கிடைக்கும். இப்போ இந்த கழுத்துக்கிட்ட பாருங்கள், இந்த கழுத்துக்கிட்டையும் அப்படி தான் பேஸ் கலர் வந்து ஸ்கின்னோட கலர் கொடுத்துட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌன் எடுத்து நம்ம அந்த ஷேடிங் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டார்க் கலர் எடுத்து ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பிளாக் கலர், அதாவது இந்த ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா அந்த ஷேட் நல்லா தெரியும். ஸோ அதனால் பிளாக் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த பொண்ணோட ஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் இருக்குது, லைட் ப்ரௌன். ஸோ அந்த ஷேடிங்லாம் நல்லா பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில இடத்துல டார்க்கஸ்ட்டு கோடெல்லாம் இருக்குது, ஒரு சில இடத்துல லைட்டஸ்ட் கோடெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், நான் அந்த ஒரே பென்சில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த டார்க்கான கோடையும் போட்டிருக்கேன் இதே யூஸ் பண்ணி, அப்புறம் லைட்டான இதுவும் அந்த ஷேடும் கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணுறப்போ இந்த பென்சிலை வந்து ப்ரெஷர் வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணி நம்ம வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும். ப்ரெஷர் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிட்டாலே பென்சில் ட்ராயிங்கை தவிர நீங்கள் கலர் பென்சிலாம் நீங்கள் ஈஸியாக நீங்கள் வரைஞ்சிடலாம். ஸோ இப்போது இந்த இடத்துலாம் பாருங்கள், பிளாக் கலர் யூஸ் பண்ணி நான் அந்த ஷேடிங்கான ரியலிஸ்டிக் வந்து கொடுக்குறேன். பிளாக் கலர் யூஸ் பண்ணும்போது கலர் பென்சிலில் ரொம்ப மஸ்ட்டு, நீங்கள் அதை கவனமாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் பிளாக் கலர்லாம் நீங்கள் ஷேடிங் யூஸ் பண்ண முடியும், இல்லைனா முடியாது. ஸோ இப்போது இதோட பார்டர் இருக்கு இல்லையா, அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரும் அப்புறம் அந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய அந்த பார்டர்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து கொடியை வந்து வரைய போகிறோம். கொடிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான ஆரஞ்சு இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைட்டான ஆரஞ்சு வந்து கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டார்க்கான ஆரஞ்சு எடுத்து அதோட ஷேடிங் மாதிரி இருக்கு இல்லையா, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு படத்தில். ஸோ அதை யூஸ் பண்ணி நான் டார்க்கான ஆரஞ்சு யூஸ் பண்ணி அந்த ஷேடிங் வந்து கொடுத்துருக்கேன். லைட்டான ஆரஞ்சு யூஸ் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பேஸ் லேயர் கொடுத்துருக்கேன். பிளாக் கலர் வந்து யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் இருக்கும் இல்லையா நம்ம கொடியில், அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான க்ரீன் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த பேஸான கலருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டார்க்கான ஒரு க்ரீன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த க்ரீன் எடுத்து கொஞ்சம் ஷேடிங் இருக்கக்கூடிய இடத்துக்குலாம் அந்த க்ரீன் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த க்ரீன் தான் பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஷேடிங் இருக்கக்கூடிய இடத்துலலாம் இதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளாக் கலர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த பிளாக் கலரை நம்ம யூஸ் பண்ணி கொடுக்குறதால இந்த க்ரீன் கலரும் பிளாக் கலரும் பார்த்திங்கன்னா கலர் பென்சில் பொறுத்த வரைக்கும் நல்லாவே பிளெண்ட் ஆகும், சூப்பராக இருக்கும் பார்க்குறது ரியலிஸ்டிக்காக. ஸோ இது சீப்பான கலர் கொஞ்சம் அப்படிங்கிறதால உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியலாம். ஸோ பிளாக் கலர் நீங்கள் வந்து க்ரீன் கலரில் யூஸ் பண்ணும்போது ரியலிஸ்டிக் இன்னும் நல்லாவே கிடைக்கும். ஸோ இப்போ அந்த ஷர்ட் இருக்கு இல்லையா, அதுவும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌன் தான் யூஸ் பண்ணி அந்த கோடெல்லாம் உள்ளே இருக்கிற கோடெல்லாம் போட்டுட்டு ஒரு சில ஷேடிங்லாம் வருது, அதெல்லாம் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து இந்த கை இருக்கு இல்லையா, சேம் ஃபேஸுக்கும் கழுத்துக்கும் நீங்கள் என்ன யூஸ் பண்ணீங்களோ அதே தான் வந்து இந்த கைக்கும் யூஸ் பண்ண போகிறீங்க. பேஸ் கலர் கொடுத்துட்றீங்க, அப்புறம் ஷேடிங்கான அந்த கலர் வந்து ப்ரௌன் கலர் இருக்கு இல்லையா அதை கொடுக்குறீங்க. இந்த கையோட அவுட்லைனுக்கெலாம் ஒரு சில இடத்துல அவுட்லைன் நல்லா தெரியணுன்னா நீங்கள் வந்து ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. ரியலிஸ்டிக்கான ஷேடிங்க்கு பார்த்திங்கன்னா தெரியும், ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணிவிட்டு அது மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அந்த கைக்கு சந்தில் கூட நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் நம்ம கொடியோட சக்கரத்துக்கு வழக்கம் போல் ப்ளூ கலர் இருக்கும் இல்லையா, டார்க் ப்ளூ. ஸோ அதை யூஸ் பண்ணியிருக்கேன். இது நார்மலாக அந்த குழந்தைங்களாம் வரைவாங்க இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்லா கவனமாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ கண்ணுக்கு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் ஹைலைட்டை விட்டுட்டேன். அப்புறம் அந்த கண்ணுக்கு சைடில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பிளாக்ஸ் எல்லாம் போட்டு ஃபில்அப் பண்ணியாச்சு. அப்புறம் அந்த முடியெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விட்டு போயிருக்கேன். ஒரு சில சின்ன டீட்டெயில்ஸ் முடியில் வந்து ப்ளூ கலர். ஸோ அந்த மாதிரி அப்புறம் அந்த ஒயிட்டாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சில சின்ன ஷேடிங், அப்புறம் இந்த இடத்துல விட்டு போயிருக்கக்கூடிய ஒரு சின்ன கை. ஸோ இந்த இடத்துல வந்து லெஃப்ட் சைடில் என்ன கைக்கு பண்ணமோ அதே தான் இங்கேயும் பண்ணுறோம். ப்ரௌன் கலர் கொடுத்து பிளாக் கலர் ஆட் பண்ணி அந்த இடத்துல கொஞ்சம் ஷேடும் இருக்கு இல்லையா, அது காமிச்சாச்சு. பேக்ரவுண்டு லைட்டாக நான் கொடுத்துருக்கேன், ஃபுல்லாக கொடுக்கல. ஸோ பின்னாடிலாம் கொடுத்துட்டு இருந்தேன்னா டைம் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு நான் வரைஞ்சிருக்கேன்ட்டு நீங்கள் சொல்லுங்கள், நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இது மூலிமா, இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு கலர் பென்சில் பற்றி ஓரளவுக்கு பேசிக்காக கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஐடியா. உங்களுக்கு ஒவ்வொரு இதுக்கும் கலர் பென்சில் நல்லா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டுட்டோரியல் வேணும்ன்ட்டு நினச்சிங்க அப்படின்னாக்கா மறக்காமல் நம்மளோட சேனலில் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதுக்கான வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் இப்போ கிளம்பலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.